அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படும் போது அந்த பாங்கிற்கு நம்ம எப்படி பதில் கூற வேண்டும் என்பதை பற்றியும், பாங்கு சொல்லி முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல எவ்வாறு பாங்கு துஆ ஓத வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையின் அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பதில் சொல்ல வேண்டும். பின்பு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும். பின்பு அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும். பின்பு அவர் ஹை அலஸ்ஸலா என்று சொல்லும்போது நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, பொருள் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹையா அலல் ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நீங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள். உங்களில் எவர் ஒருவர் இவ்வாறு பாங்கிற்கு பதில் சொல்கிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலில் 629வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு தொழுகை அறிவிப்பாளர் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு நான் மறுமையில் பரிந்துரை செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாங்கிற்கு இவ்வாறு நம்ம பதில் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது மிகவும் அவசியம். பின்பு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல பாங்கு துஆ ஓதணும். அந்த துஆ அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதினில் வசீலத்த பல் ஃபலீலத்த வப்அஸஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தஹ். முழுமையான இந்த அழைப்பிற்குரிய இறைவனே, நிலையான தொழுகைக்குரியவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்னும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ வாக்களித்த புகழுக்குரிய இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று யார் பாங்கோசியை கேட்ட பின் கூறுவாரோ அவருக்கு மறுமையில் என்னுடைய பரிந்துரை அவசியம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் அறிவிப்பாளர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலில் 614வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே நம் அனைவரும் இதுவரைக்கும் பாங்கு சொல்லும்போது அதற்கு பதில் சொல்லியிருப்போம், பாங்கு துஆவும் ஓதியிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல் நம்ம ஓதணுமா அப்படிங்கிறது தான் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இனிமேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்காங்களோ அவங்களுடைய வழிமுறைப்படி ஓதுறது தான் நபி வழியாகும். அதன்படி நம்ம இனிமேல் பாங்கு துஆ ஓதணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ரமீஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.